ரோமர்கள் 10வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். Romans 10, 1-4 ப்ளீஸ். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் என்பது. Romans 10th chapter and 4th verse. ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 4வது வசனம். For Christ is the end of the law for righteousness to everyone that believeth. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். Christ is the end of the law. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். This verse is being interpreted among so many people in a wrong way. அநேக மக்கள் மத்தியில் இந்த வசனம் தவறாக வியாக்கியானப்படுத்தப்படுகிறது. They say that there is no for us to follow the law anymore because Christ died. இயேசு கிறிஸ்து மரித்ததினால் இனிமேலுமாக நாம் நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. On the one hand, probably partially is true, but it is not true completely. அது ஒரு பகுதி உண்மை, ஆனால் அது முழுமையான பகுதி அல்ல. But because it is not a complete one, it is a drastic one also. அது முழுமையானதாக இந்த இடத்தில் எடுத்துக்கொள்ளப்படாதது நிமித்தமாக அது மிக ஒரு பயங்கரமானதாகவும் கூட இருக்கிறது. Probably the one who could not completely jumped on the well, முழுமையாக அங்கு கிணறு தாண்டாதவனை போல காணப்படுகிறது. So today many people are there who are jumping in the halfway run. அரைக்கிணறு தாண்டுற போல தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுமே இருக்கிறார்கள். So what will happen to them? அவங்களுக்கு என்ன நடக்கும்? We know அரைக்கிணறு தாண்டுற ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்குங்க? We know what will happen to a person who is not fully jumping upon the well. கிணத்துல தான் விழுவான் இல்லைங்களா? He will go into the well. So many Christians, really speaking, are like that. அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இஸ் த எண்ட் ஆஃப் த லா. அதை முடிச்சிட்டாரே இயேசு கிறிஸ்து, நியாயப்பிரமாணத்தை முடிச்சிட்டாரே. ஜீசஸ் கிரைஸ்ட்
fulfilled or completed the law, then what is the necessity for us to fulfill the law in our lives? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முடிச்சிட்டாரு. ஆகவே நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டியதனுடைய அவசியம் என்ன? Dear people, the law has got 3 parts. நியாயப்பிரமாணம் என்பது 3 பகுதிகள் அடங்கியது. ஒன்று செரிமோனியல், சடங்காச்சாரமான ஒரு பகுதி. Ceremonial law is the offerings which were done in the temples in the Old Testament, offering the lambs and many other things. பழைய ஏற்பாட்டில் அங்கு கூடாரத்தில், ஆசரிப்பு கூடாரத்தில் பலிகள், ஆடு முதலானவைகள் செலுத்தப்படுகிற பலிகளை குறிக்கிறது. What is the purpose of all those offerings of the lambs? விதமான ஆடுகள் பலி செலுத்தப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? It points out to the coming Messiah who will be offering himself as a பிராயச்சித்த பலி for a sinner. ஒரு பாவிக்காக கிறிஸ்து பலியாய் செலுத்தப்பட போகிறார் என்பதை குறிக்கிற ஒன்றாக அது இருக்கிறது. Of course, when Christ died, there is no need for us to offer any sacrifice like killing a lamb. ஆகவே இயேசு கிறிஸ்து மரித்தது நிமித்தமாக ஆடுகள் பலி செலுத்தப்பட்ட வண்ணமாக பலி செலுத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. பிகாஸ் இட்ஸ் ஃபுல்ஃபில்ட் இன் கிரைஸ்ட். அது கிறிஸ்துவில் நிறைவேற்றி முடிக்கப்பட்டது. The national law was given to the Jews to have a proper national identity according to the principle of God. தேவனுடைய தன்மைக்கும் சூத்திரத்துக்கும் ஏதுவான நிலையில் இந்த இஸ்ரவேல் மக்கள் ஒரு தேசமாக நிறைவேற்ற பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை அந்த நியாயப்பிரமாணத்தில் கர்த்தர் கொடுத்திருந்தார். So these are all the things have got a purpose. இவைகள் எல்லாவற்றிலும் நோக்கம் இருக்கிறது. The third thing is the moral law. மூன்றாவது அங்கு ஒழுக்க ரீதியான சட்டம். You should not lie, பொய் பேசக்கூடாது. You should not steal, திருடக்கூடாது. You should follow and give the following of the Sabbath, ஓய்வு நாளை பின்பற்றுகிற காரியம். These are all the laws or even should be carried today according to the principles of them. அவைகள் எதுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை சரியான விதத்தில் இன்றும் நாம் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். We can't steal, நாம் திருட முடியாது. We can't tell lie, பொய் பேசக்கூடாது. We should follow the Lord's Day, not in a ceremonial way, சடங்காச்சாரமான விதத்தில் பின்பற்றுகிற வழிமுறை அல்ல. But a day to be dedicated to God, ஒரு நாளை தேவனுக்கென்று நாம் அர்ப்பணிப்பது. So these are all the principles. We must honor the parents. The Bible is very clear. பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும். Even in the New Testament, how these laws are being written in principle and we are being exhorted. இந்த புதிய ஏற்பாட்டிலும் இந்த சத்தியமானது எழுதப்பட்டு நமக்கு அங்கு போதிக்கப்படுகிறது. So we can't leave them off completely. இவைகளை நாம் அப்படி விட்டுவிட முடியாது.
The third thing, the moral principles, the moral law, it should be carried out even now. இந்த சன்மார்க்க இந்த ஒழுக்க ரீதியான காரியங்களை நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். See, some people, you see, our human mind is so subtle. நம்முடைய மனது ரொம்ப தந்திரமானதுங்க. Every sinner is a subtle person. ஒவ்வொரு பாவியும் மிக தந்திரமானவன். Me and you, நானும் சரி நீங்களும் சரி. In whatever we could prove our own standing in justifying ourselves, even in the things which we do, we are so subtle. நம்ம செய்கிற காரியத்தை நம்ம செய்கிறதுக்கு நியாயப்படுத்தி செய்யக்கூடிய தந்திரமுள்ள மக்கள் நம்ம. See, there is a people called antinomians. அவங்களுக்கு பேர் ஆன்டினாமியன்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த சட்டத்தை நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஈவன் நம்ம ரிஃபார்ம் பீப்புள், சீர்திருத்த சத்தியத்தை பின்பற்றவர்களும் கூட அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. There are so many people. In abroad, probably so many ways, they are antinomians. சத்தியத்தை தெரிஞ்சும் அதுக்கு இணங்கி கொடுக்காது இருக்காங்க. அவங்க they call themselves antinomians. ஆனால் நம்ம சத்தியத்தை தெரிஞ்சு இணங்கி கொடுக்காத பொழுது நம்ம ஆன்டினாமியன்ஸ்னு பேர் இல்லைன்னா கூட அவங்களாகத்தான் இருக்கிறோம். We are of the same type. It's no difference. So the main touch where they have it is, அங்கே எங்கே தொடுறாங்கன்னு சொன்னால் ஓய்வு நாள், Lord, Sabbath day. They say, because we don't have law, why should we follow the Sabbath day? நமக்கு நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போச்சே, ஆகவே நம்ம ஏன் நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற வேண்டும்? You see, this is the subtle mind and the crookedness of the sinfulness of man. இது என்னன்னா, மனுஷனுடைய பாவத்தன்மையின் தந்திரமான விதத்தில் செயல்படுகிற ஒரு காரியம். They think that they are very religious. ரொம்ப பக்தியுள்ளவர்களைப் போல அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். But really speaking, they try to have a way out, that they want to have their own way. அவங்க தங்க சொந்த வழியில் நடக்கிறதுக்கு ஒரு தப்பிக்கிற வழியை தேடுகிறார்கள். The principle of the Sabbath is not abolished. ஓய்வு நாளை குறித்த ஆண்டவருடைய பிரமாணம் மாற்றப்படவில்லை. God has given you 7 days. ஆண்டவர் 7 நாள் உனக்கு கொடுத்திருக்கார். He says, you must dedicate 1 day for me, holy. நீ அந்த ஒரு நாளை முழுமையா எனக்கு கொடுக்க வேண்டும். So in the New Testament, the same principle continues with the Lord's Day. புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய நாளில் அதே அந்த பிரின்சிபல் தத்துவமானது தொடர்கிறது. You can't simply spend all the 7 days for your desire, for your will and purpose, for your personal profit. நீ அந்த ஒரு நாளை நீ விரும்புகிறபடி செலவு பண்ணக்கூடாது. உன்னுடைய தனி ஆதாயத்துக்காக நீ செலவு பண்ணக்கூடாது. You can't make Sunday as the day for simple day of pleasure. நீ விரும்புகிறவனோ நீ
எண்ணுகிற வண்ணமாக உன் சந்தோஷத்துக்காக செலவிடுகிற நாள் அதுவல்ல. God has given you 7 days. 7 நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். This one day God wants it. இந்த நாளை தேவன் விரும்புகிறார். For what purpose? எதுக்காக? In order to remember him. அவரை நினைவு கூறும்படியாக. We know that when we mingle in the world, we understand how difficult it is for us to concentrate our mind on the things of God. நம்ம இந்த உலகத்தில் கலந்து பின்னால் ஆண்டவருடைய காரியங்களில் செலவிடுகிறதுல, அதுக்கு முக்கியம் கொடுத்து செயல்படுகிறதுல எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கிறது தெரியுது. The whole day we spend in the world and among the people of the world, இந்த முழு நாளையுமே உலகத்தின் மக்கள் மத்தியில் செலவிட்ட பின்பாக, when the evening comes, just for example, உதாரணமாக மாலை வரும் பொழுது we are completely exhausted. நம்ம முற்றிலுமாக பலம் இழந்துவிடும். We lost the communion with God in the midst of all the things that we were involved almost the whole day. அந்த முழு நாளிலுமே நம்ம இந்த உலகத்தின் காரியத்தினால அதில் ஈடுபட்டு ஆண்டுடைய அந்த பிரசன்னத்தையே நாம் ஏறக்குறைய கொண்டிருப்பவர்களாக இருப்பதில்லை. We could not have the spirit of prayer. ஜெப ஆவி நமக்கு இருக்கிறதில்ல. We could not think about the word of God. தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திப்பதில்லை. We could not think spiritually. ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம யோசிப்பதில்லை. We don't have time to spend even fully God's word. தேவனுடைய வார்த்தையின் பக்கமாக செலவிடும்படியான ஒரு காரியம் நமக்கு இருப்பதில்லை. So we are almost exhausted. ஏறக்குறைய நம்ம களைப்படைந்து விடுகிறோம். So we spend the little time we have. In the evening probably we spend some time in prayer or something like that. இருக்கிற கொஞ்ச நேரம் ஜெபத்தில் செலவிடுகிறோம். Probably in the family prayer, குடும்ப ஜெபம், or else in many ways அவிதமாக நாம் செலவிடுகிறோம். In many people's house they don't have a family prayer. That's very pity. நிறைய வீடுகளில் குடும்ப ஜெபமே இருக்கிறது இல்லை. No family prayer. குடும்ப ஜெபம் இல்லை. Suppose if the husband goes early to the job, ஒருவேளை கணவன் ஆரம்பத்தில் நேரத்துப்பட வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால், the wife who is in the house should gather her children and spend time with the Lord. வீட்டில் இருக்கிற மனைவியமார் என்ன பண்ணணும்? பிள்ளைகளை கூட்டி தேவனுடைய வார்த்தையின் பக்கமாக செலவிடணும். That is the principle that we see in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் அதைத்தான் நம்ம பார்க்குறோங்க. You must instruct your children when they go, when they come. அவங்க வரும் பொழுதும் போகும் பொழுதும் நீங்கள் அவர்களுக்கு போதிக்கணுங்கிறத வேதம் தெளிவாக சொல்லுகிறது. Dear people, these things have not changed. இது எல்லாம் மாறி போகலை. எல்லா இவைகளை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றணும். இன்றைக்கும் அந்த பிரின்சிபல்ஸ் ஆர் தேர். அதில் பின்பற்றுகிற வழிமுறைகளின் காரியம் இருக்கத்தான் செய்கிறது. யூ see, in Deuteronomy, உபாகமம் 6th chapter, உபாகமம் 6வது அதிகாரம், இங்கே ஆண்டவருடைய வசனத்தை எப்படி ஒரு குடும்பத்தில் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். God has told it very clearly. These things have not gone. இதெல்லாம் பழைய ஏற்பாடு, நியாயப்பிரமாணம். These are all the Old Testament. These are all the laws. So there is no need for me to follow. ஆகவே இவைகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. What the Bible says, Deuteronomy 6th chapter, உபாகமம் 6வது அதிகாரம்,
From 6 I will read. Why not? I will read even from the beginning. ஆரம்பத்ததே வாசிக்கிறேன் பாருங்களேன். 6th chapter. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, 6வது அதிகாரம் ஆரம்பத்ததே வாசிக்கிறேன் பாருங்களேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ் நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு. அதே தான் அந்த commandment of the Sabbath. God says அந்த ஓய்வு நாளை குறித்து கட்டளை சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். in order that you may live long. 2வது வசனம், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்ளுவதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. These are all the things which God has taught. 3வது வசனம், இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும். என்ன சொல்கிறாரு? நீ நல்லா இருக்கணுமாப்பா, நீ நல்லா இருக்கணும், சமாதானம் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்படி நீ இருக்கணும்னு சொன்னால் நீ நன்றாக இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி, ஏற்கனவே இது உங்களுக்கு சொல்லியிருக்குதுப்பா. இது என்ன சொல்கிறாரு? ஏன் இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்காரு? யாத்திராகமத்தில் எல்லாம் ஆண்டவர் சொல்லித்தான் இருக்கார். ஆக உபாகமங்கிற புத்தகம் என்ன? மோசே மரிப்பதற்குன்பாக அந்த மக்களை எல்லாம் கூட்டி சேர்த்து 3 பெரிய பிரசங்கத்தை அவர் செய்கிறார். He preached 3 sermons, big sermons. In these sermons he teaches these things, he reminds them. இந்த பிரசங்கங்களை, இந்த காரியத்தை அவர் ஞாபகப்படுத்துகிறார். ஏற்கனவே சொல்லியிருக்குப்பா இதெல்லாமே. இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும். வெறும் சொத்து சுகம் மாத்திரம் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை. அதனால கிறிஸ்துவுக்குள் ஒரு திருப்தியான வாழ்க்கை இருக்குங்கிறது நமக்கு தெரியணுங்க. நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் பணம் நிறையா இருந்தால் திருப்தியாக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் அது இருந்தால் இது இருந்தால். பாருங்க, நான் 2-3 வாரமாக சொல்லிகிட்ருக்கேன், ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்ன? 2 காரியம் அவர் கொடுக்குறார். ஒன்று, இயேசு சொன்னார், யோவான் 14:15 தான் பார்க்குறோம், என் சமாதானத்தை உனக்கு கொடுக்குறேன், என்னுடைய சமாதானம், பீஸ். ஆனால் இன்றைக்கி எத்தனை குடும்பங்களில் சமாதானம் இல்லையே, எத்தனை மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே. அடுத்தது சொல்கிறார், சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன்ப்பா. ஏன் சந்தோஷத்தை கொடுக்குறேன்? அது நிறைவாக இருக்கும்படி உனக்கு கொடுக்குறேன், அது ஃபுல்னஸ், கம்ப்ளீட். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் எது எப்படி இருந்தாலும் சரிங்க, உண்மையாலுமே வாழ்க்கையில் இது இருக்கும். You will have this peace and joy. You can't blame others. மற்றவங்களை போய் நீ குற்றம் சாட்ட முடியாது. என்னுடைய மனைவியினால் தான் எனக்கு சமாதானம் இல்லை, பிகாஸ் ஆஃப் மை ஒய்ஃப் ஐ டோன்ட் ஹேவ் பீஸ். என் கணவனால் எனக்கு சமாதானம் இல்லை, என் ஒய்ஃப் பிகாஸ் ஆஃப் மை ஒய்ஃப், என் பிள்ளைகள்னால சமாதானம் இல்லை. when you are right with God, தேவனோடு நீ சரியாக இருந்தால் நிச்சயமாக இந்த காரியங்கள் உனக்கு இருக்கும். அந்த அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும், எதுவே இல்லைன்னாலும், திராட்சை செடியில் ஒன்றுமே இல்லை, மந்தையில் ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லைனாலும் என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் களி கூறுவேன். உன்னை ரட்சித்திருப்பாரானா, உன் பாவத்தை மன்னித்து நீ ஆண்டுடைய பிள்ளை என்கிற உறுதிப்பாட்டை உனக்கு கொடுத்திருப்பாரானால் எந்த சந்தோஷமும் இருக்குங்க. இல்லைன்னா இருக்காது. நம்ம ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே இப்போ என் வாழ்க்கையில் இல்லையா,
என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும். எனக்கு எந்த சந்தோஷம் சமாதானம் தேவையாக இருக்கிறது, எனக்கு விடுதலை தேவையாக இருக்கிறது, எனக்கு நீ தாரும். ஒப்பு கொடுப்போம், நம்மை தாழ்த்துவோம். அவை மிருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு, ஜாக்கிரதையாயிருப்பா. நீ ஜாக்கிரதை. பாருங்க, ஆண்டவருடைய காரியங்களை பொறுத்த மட்டுமாக ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், ஜாக்கிரதை தேவை. ஜாக்கிரதை இல்லைன்னா உலகத்தில் நம்ம எத்தனையோ காரியங்களில் ஜாக்கிரதையாக இருக்க பார்க்குறோம் இல்லைங்களா? ஒருவேளை ஒருத்தர் கொஞ்சம் பணம் கொடுக்கணும், ஒருத்தர் காசு கொடுத்து, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒருத்தர் காசு கொடுத்துட்டோம், ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டோம். ரொம்ப நாள் அவர் கொடுக்கல. சொல்கிறார், இன்றைக்கி வாங்க, இன்றைக்கி ஒரு 10 மணிக்கு வாங்க, நான் அந்த 10,000 ரூபா கொடுத்துட்றேன். ரொம்ப நாளாக கேட்டு அவர் கொடுக்கல. இப்போ ஒரு 10 மணிக்கு வந்துட்டா கொடுத்துட்றேன்னு சொன்னால் நம்ம கரெக்டாக 10 மணிக்கு அங்கே போகிறதுக்கு ஜாக்கிரதையாக இருப்போம். ஏன்னா 10,000 ரூபா நம்ம கொடுத்துட்டோம், இவர் கொடுக்காமையே இருக்கிறார், இப்போ கொடுக்குறேன்னு வேறு சொல்கிறார். அதனால நம்ம போய் ஜாக்கிரதை. பாருங்கள், இந்த உலக பிரகாரமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம், தப்புன்னு சொல்லலை. ஆனால் நீ அதை விட 100 மடங்கு ஜாக்கிரதையாக இருந்தால் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இல்லைன்னா முடியாது. இது உண்மைதான், உன்னால் என்னால் முடியாது. ஆனால் அதை விளங்கிக்கிட்டு, ஐயோ என்னால் முடியலையே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யன்னு கேட்கலாம், தப்பு இல்லை. ஆகவே ஆண்டவர் எல்லா பிரமாணங்களை கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு, அந்த 5வது அதிகாரத்தில் பாருங்கள் என்ன சொல்கிறார், எல்லாத்தையும் அவர் சொல்கிறார், கரெக்டாக சொல்கிறார். பல காரியங்களை அவர் அவிதமாக சொல்லி இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரமாணங்கள் எல்லாம் ஆண்டவர் அவ்வளவு அழகாக கொடுத்திருக்கிறார். பாருங்கள், அவர் இதெல்லாம் சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறார், பா இதெல்லாம் கட்டளை, இதை நீ பின்பற்றணும். பாருங்கள், 5வது அதிகாரத்தில் பாருங்கள் தெளிவாக ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் நமக்கு இது கஷ்டமாக இருக்குது. 7 ஒரு நாள் கொடுக்கறதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், இந்த ஆன்டினாமியன்ஸ் எங்கே அவங்க கையை வைக்கிறாங்கன்னு இதில் தான் கையை வைக்கிறாங்க. ஏன்னா மனுஷனுடைய தந்திரம், அவன் அன்னைக்கு ஜாலியாக இருக்கணும்னு யோசிக்கிறதுனால இந்த வசனத்தை எடுத்துக்கிறான். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே இனி நியாயப்பிரமாணமே தேவையில்லை. Jesus Christ is the end of the law, so there is no need for the law. But what about the moral principles? தேவன் கொடுத்திருக்கிற ஒழுக்க ரீதியான காரியங்கள் எல்லாம் தொடரலையா? இன்றைக்கி நீ திருட முடியுமா, விபச்சாரம் பண்ண முடியுமா? கேன் யூ ராப், கேன் யூ do all this fornication? No. அது ஆண்டவர் என்ன தெளிவாக சொல்லியிருக்கு, அதே பிரின்சிபிள் தான் இன்றைக்கி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ தெளிவாக ஆண்டவர் சொல்லிட்டார். 12வது வசனத்தில் உன் தேவனாகிய 5:12 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே. அவர் என்ன சொல்கிறாரு, கட்டளையிட்டபடியே. அப்பா ஏற்கனவே உனக்கு கட்டளையை கொடுத்துருக்கிறாரு. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. எப்படி ஆசரிக்க? பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. ஞாயிற்றுக்கிழமை தான் சிலருக்கு ஊருக்கு போகிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை, டு கோ டு சம் பிளேஸ். ஏன்னா மற்ற நாளெல்லாம் நான் உலகத்துக்காகவே உழைக்கிறேன், இன்றைக்கி தான் எனக்கு ஓய்வு. கிறிஸ்தவர்கள் தான் சொல்கிறேன் நான், ஈவன் கிறிஸ்டியன்ஸ் ஐ எம் டெல்லிங். ஸோ யூ வில் ட்ரை டு கோ டு யுவர் பிளேஸ், திஸ் வே தட் பிளேஸ், அங்கே இங்கே போகிறது. there is a meaning for that. அதில் அர்த்தம் இருக்கணும். not to just some enjoy, ஜாலியாக இருக்கணும், அப்படி இல்லை. so unavoidable way, sometimes I could understand முடியாது, God knows that, தேவன் அறிந்திருக்கிறார். ஸோ பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. it should be spent for the purpose of God, தேவனுடைய நோக்கத்துக்காக ஆசரிக்கப்பட வேண்டும். இந்த ஆன்டினாமியன்ஸ், ரிஃபார்ம்ட்லேயே நிறைய ஆன்டினாமியன்ஸ் இருக்காங்க. சீர்திருத்த சத்தியத்தை பின்பற்றுகிறேன்னு சொல்லுகிறவங்க நிறைய பேர் ஆன்டினாமியன்ஸ் இருக்காங்க.
சிலர் தெளிவாகவே அவங்க சொல்கிறாங்க, பிரமாணம் நாங்கள் பற்ற தேவையில்ல. சிலர் எதுவாக இருந்தாலும் சரி, என் வேலை இருக்குதுப்பா, நான் ஏதாவது ஒன்று செஞ்சாகணும், ஐ ஷுட் டூ சம்திங். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அங்கே எப்படி இருக்கார் 14 சொல்கிறாரு, இது 7ஆம் நாளோ பாருங்க 13, நீ 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 6 நாள் உனக்கு கொடுத்துட்டப்பா, 6 நாளும் நீ நல்லா வேலை செஞ்சுக்கோ. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அது ஆண்டவருடைய நாளப்பா, அதை நீ திருடாத. அதையெல்லாம் நீ உனக்கு விருப்பப்படி, அதை யாருக்காக செலவிடணும்? ஆண்டவருக்காக. நீ மற்ற இடத்துல போய் சுவிசேஷத்தை சொல்லலாம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிக்கலாம். அன்றைய நாளில் கர்த்தரை கனப்படுத்துவது வேதத்தினுடைய போதனையாக இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நீ செய்ய வேண்டாம்ப்பா. ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார், ஒருவேளை மாடோ ஆடோ கிணத்துல விழுந்துட்டா, ஐயோ ஓய்வு நாள் தூக்க மாட்டேன். இதுதான் அந்த யூதர்கள் செய்த நீதி பிரமாணம், அவங்க சுயநீதி பிரமாணம். அது நான் அதை தொட மாட்டேன், இதை தொட மாட்டேன், அதை பண்ண மாட்டேன். இல்லைங்க, ஆண்டவரை அன்போடு கூட அன்பை நேசித்து அவருக்காக உண்மையாக சொல்கிறேங்க, ஒரு நல்ல ஆவிக்குரிய மனநிலை இருந்தால் உனக்கு அந்த நாள் மகிழ்ச்சிய நாளாக தான் இருக்கும். அதுக்கு வேதம் சொல்லுது, இட்ஸ் எ லார்ட்ஸ் டே, இஸ் எ கர்த்தருடைய நாள், மகிழ்ச்சியான நாள். ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறதில்ல? நீ தேவனோடு சரியே இல்லையே, உனக்கு எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்? அன்னைக்குன்னு பார்த்து தான் உனக்கு ஏதாவது ஒரு வேலை வரும், அன்னைக்குன்னு பார்த்தா உனக்கு ஏதாவது வரும். ஆகவே தேவனை விதமாக சொல்லிட்டு 15 நீ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. நினச்சி பாரு, உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் ஆண்டவர் மீட்டுட்டார், உன் வாழ்க்கையில் எப்படி காரியங்களை செய்திருக்கிறார் பாருங்க. தேவன் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க. உனக்கு ஆண்டவர் இவ்வளவு தூரம் பலனை கொடுத்திருக்காருன்னா அதை விட கிருபை. உனக்கு இவ்வளோ சம்பாத்தியத்தை கொடுத்திருக்காருன்னா அவருடைய இரக்கம். அவர் இம்மட்டும் வழி நடத்தியிருக்காருன்னா அவருடைய அன்பு. இதையெல்லாம் நினைக்காம நம்ம வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம்? எனக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அடிமைத்தனத்திலிருந்து உன் ஆண்டவர் மீட்டாரே, அதெல்லாம் நினச்சி பாரப்பா. அந்த உட்கார்ந்து அந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. உன் வீட்டில் அந்த நாளில் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடு. இது பொதுவாக கர்த்தர் அந்த ஓய்வு நாளை அனுசரிப்பதில் தங்களுடைய முழு ஈடுபாடை கொடுப்பதை குறித்து கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். God has said that we should have a whole-minded, whole-hearted involvement in spending the Lord's day. கர்த்தருடைய நாளை செலவிடுகிறதுல முழுமையான மன ஈடுபாடு தேவை. பரிசேயர்கள் மாதிரி இல்லை. நாட் லைக் த Pharisees, ஓ ஐ won't touch this, I won't touch that, அதை தொட மாட்டேன், இதை தொட மாட்டேன். நோ, இட்ஸ் ஆல் அவுட் ஆஃப் லவ், அன்பு நிமித்தமாக. ஆகவே தான் இந்த பிரமாணத்தை சொல்லிட்டு அவர் சொன்னார். இப்போ 6வது அதிகாரத்துக்கு வாங்க, 6th chapter, உபாகமம் 6th chapter. நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சமாதானமாயிரு. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறும் பொழுது தாங்க அவர் கட்டளையை நம்ம பின்பற்றுவோம். பாருங்கள், ஒரு பாவி ரொம்ப கடினமான உழைப்பாளி. ஒரு பாவி உண்மையிலே ரொம்ப கடினமான உழைப்பாளிங்க. A sinner is a very hard laborer. ஏன் கேட்கலாம்? அவன் கோவப்படுறான், he gets angry, he fights, சண்டை போடுறான், he is having bitterness, கசப்பு வச்சுக்கிறான்,
He carries lot of burdens. அதிகமான பாரத்தை சுமக்கிறான். உண்மையிலே இந்த உலகத்தில் ஒரு பாவி ரொம்ப ரொம்ப கடின உழைப்பாளி தான். He is a hard working sinner. இந்த உலகத்தில் உண்மையிலே ஒரு பாவி ரொம்ப கடுமையாக உழைக்கிறானுங்க, ரொம்ப கடுமையாக உழைக்கிறான். He serves so hardly. 3 காரியம் நான் ஆக்சுவலாக பின்னால் நான் ஒரு வேளை தேவன் வழி நடத்தினா அந்த சண்டே அந்த ப்ரீச்சிங்கை கொண்டு போகிறதுக்காக யோசிச்சுட்ருக்கேன். 3 எதிரி நமக்கு எப்போவுமே இருக்கிறான். 3 enemies of our soul. ஒன்று வந்து உலகம், வேர்ல்ட். அவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, வாட் தே வில் திங்க் அபவுட் மீ. இவங்க என்ன நினைக்கிறாங்க, வாட் தே வில் திங்க் அபவுட் மீ. ஐயோ, ஐ டோன்ட் ஹவ் திஸ், எனக்கு இது இல்லை. ஐ டோன்ட் ஹவ் தட், அது எனக்கு இல்லை. உலக கவலை, சாரோ ஆஃப் த வேர்ல்ட். இல்லைன்னா ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இல்லைன்னா பாரு அவர் வச்சுருக்கிறார், இவங்க வச்சுருக்கிறாங்க, நான் அவங்கள போல் நடக்கணும். உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த உலகத்துக்கு ஒரு மனுஷன் வாழ்கிறது ரொம்ப கஷ்டங்க. வெரி டிஃபிகல்ட் டு லீவ் ஃபார் த வேர்ல்ட். அவன் ஏன் இப்படி வாழ்கிறான்னா, அவன் ஆண்டவருக்கு பிரியமாக வாழணுங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே இல்லாததுனால. பிகாஸ் he don't have the mind to live pleasingly to the Lord. He tries to please the world. உலகத்தை திருப்திப்படுத்த வாழ்கிறான். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், யூ கான் சர்வ் 2 masters. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2 எஜமானுக்கு எப்படியாவது ஊழியம் செய்ய பார்க்குறோம். we try to serve 2 masters. We work the whole week until Saturday. சனிக்கிழமை வரைக்கும் உலகத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். we work very hard. அதை நான் சொல்கிறது நம்ம செய்கிற வேலையில், that is our responsibility. நான் சொல்கிறது, நீ எங்கே வேலையை செஞ்சால் இருந்தால் கூட உன் இருதயத்தில் கடினமாக கஷ்டப்படுற வேலை செய்கிற. உலகம் எனக்கு அது இல்லை, இது இல்லை. பாருங்கள், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியான இருதயத்தை ஆண்டவர் கொடுக்குறார். God gives a heart of contentment. நான் முயற்சி பண்ணுறது நான் தப்புன்னு சொல்ல, I don't discourage. If God guides, let us strive, work hard. ஒரு கிறிஸ்தவன் கடினமாக உழைப்பான், உண்மைதான். He will be a responsible person. அவன் பொறுப்புள்ளவனாக இருப்பான். பட் நாட் ஃபார் த வேர்ல்டு, உலகத்துக்காக இல்லை. நாட் டு ப்ளீஸ் அதர் பீப்புள், மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணணுங்கிறது இல்லை. உனக்கு என்ன ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும், என்ன அவனுடைய ஒரே ஒரு வாழ்க்கையிலன்னா, கர்த்தரை முதலாவது வச்சுட்டு மற்றது எல்லாம் ஆண்டவர் சரி பண்ணிடுறாரு, அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். ஆல் தட் ஹி நோஸ் இஸ், இஃப் ஐ சீக் காட் ஃபர்ஸ்ட், ஆண்டவரை முதலாவது நான் தேடிட்டேன்னா எல்லாத்தையும் அவர் செய்கிறேன்னு சொல்கிறார். He says that I will seek ye first the kingdom of God. நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுப்பா, மற்றதெல்லாம் உனக்கு நான் கொடுக்குறேங்கிறார். I will give youங்கிறார். பட் நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே உண்மையும் நான் தேடுறேன். Lord, I will seek you. I will seek the world also. உலகத்தையும் தேடுவேன். 2 எஜமானுக்கு ரொம்ப உழைக்கிறதுனால ரொம்ப கடினமாக, அப்போ வார திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் உலகத்துக்கு பணி செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு சக்கையைத்தான் நம்ம கொடுக்குறோம். நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்தால் ரொம்ப நல்லா தூக்கம் வருங்க, ரொம்ப நல்லா தூக்கம் வரும். காரணம், நீ உலகத்துக்காக எல்லாம் சக்கையெல்லாம் நீ செலவழிச்சிட்டு சக்கையை மட்டும்தான் இங்கே கொண்டு வர. யூ பிரிங், உனக்கு கண்டிப்பாக தூக்கம் வரும். உன்னுடைய வாழ்க்கையில் உலகத்துக்காக கடினமாக உழைக்கிற, அதை பண்ணவா, இதை பண்ணவா, அப்படி பண்ணவா. அதாவது நியாயமாக பண்ணுறது நான் தப்புன்னு சொல்லலைங்க. ஐ டோன்ட் சே தட் யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். 2வது என்னென்னா, உன்னுடைய அந்த மனுஷன் இருக்கானே, உள்ளான மனுஷன், அந்த ஜென்ம சுபாவம் இருக்க, இந்த கார்னல் நேச்சர், அந்த பழைய மனுஷ சுபாவம் இருக்குது பாருங்கள், அதுக்கு நீ ரொம்ப ரொம்ப நல்லா கடினமாக அதுக்காக சர்வ் பண்ணுற. யூ சர்வ் வெரி மச்.
நீ நினைக்கிறதில்ல, ஐயோ என் சுபாவம் இப்படி இருக்குதே, இதெல்லாம் மாற்றப்படணுமே. திஸ் ஆர் ஆல் ஷுட் பி சேஞ்ச்ட். பாருங்கள், ஒரு மனுஷன் பேசும் பொழுதே அந்த பேச்சிலேயே தெரியும் இந்த மனுஷன் சரியாக இருக்கிறானா இல்லையாங்கிறது. we could understand. சிலர் சொல்லுவாங்க, அதை செய்யுங்க சொல்லுவாங்க, அதோடு கூட நீ செய்ய மாட்டையே எனக்கு நல்லாவே தெரியும். இதை செய்யுங்க அப்படின்றதோட நிற்க மாட்டாங்க, நீ செய்ய மாட்டியே எனக்கு தெரியும். ஏன் அதை அந்த டேக் தேவைதானா? அதோடு இதெல்லாம் என்ன காமிக்கிறதுன்னா, நம்ம பழைய மனுஷனுடைய அந்த தன்மையை நீ ஒரு புது மனுஷனாக இருந்தால் அப்பா அதை செய்யப்பா, அதோடு நீ நிறுத்திடுவ. ஆனால் அதை நீ செய்ய மாட்டேன்னு செஞ்சாவே பழைய மனுஷன் இங்கே தாண்டவம் ஆடுறான். எத்தனை வேளை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், அப்படி ஏதாவது அடுத்தட வரும்போது நீங்கள் கரெக்டாக சொன்னார் சர்ச்சில், நம்ம அப்போ கட் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பேச்சில் கண்ட்ரோலே இருக்கிறதில்லை. ஏன் நம்ம பேசுகிறதுல கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவை, ஞானம் தேவை. எக்கானமி இன் அவர் ஸ்பீச். நம்ம பேச ரொம்ப நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறவன் வீணாக சும்மா வரத தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. he will not talk. அதான் வேதம் சொல்லுது, பக்தி விருத்தி உண்டாகத்தான் பேசணும். இது எப்போ வரும்? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமான ஒரு காரியத்தை நம்ம பின்பற்றும்படியாக வேதம் என்ன சொல்லுகிறது? உங்கள் வீட்டில் நீ எப்படி இருக்கணும் பாருங்கள். நம்ம முடிக்கிறதுக்கு முன்னால் அதை பார்க்கும். உபாகமம் 6வது அதிகாரத்தில் பின்பற்றி எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு. 7வது வசனத்தில் உபாகமம் 6:7, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. எப்படி போதிக்கணும்? கருத்தாய் போதித்து. நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. இன்றைக்கி எத்தனை பெற்றோர்கள் உலக பிரகாரமாக தான் பேசுகிறாங்க. அதனாலே கர்த்தருடைய காரியத்தை குறித்து ஜாக்கிரதை தேவை. 8வது வசனம், அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுது, அவைகளை உன் வீட்டு நிலைக்காலிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆண்டவர் சொல்கிறார், டீச் தேம். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் எடுத்துடலாமா? எனக்கு நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. இல்லை, பழைய ஏற்பாட்டில் கொடுத்துருக்கிற சத்தியங்களை நம்ம விட முடியாது. ஆகவே இந்த ஆன்டி நாமியன்ஸ்ன்றவங்க அமெரிக்காவில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா சண்டே வி ஷுட் ஹேவ் மேரி. எந்த நாளும் என்ன கர்த்தருக்கு நியமித்து கொள்கிற நாள் நமக்கு எல்லா நாளும் சரிதான், எல்லா நாளும் ஒன்று தான். தே வில் சே ஆல் டேஸ் ஆர் சேம். அது சாங்கியம் பார்க்குறவனுக்கு அது. Those who really see all these rituals, செவ்வாய்க்கிழமை போனால் சரிப்படாது. If we go on Tuesday, this is all the rituals of a heathen religion. பிரஜாதி மக்களுடைய பழக்க வழக்கம். நமக்கு அப்படி இல்லை. உண்மைதான், all days are equal. உண்மைதான், எல்லா நாளும் அது உண்மை சம்பந்தம். ஆனால் வேதம் சொல்லுது, ஓய்வு நாள், புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய நாள், அதை பரிசுத்தமாக நினைக்க ஆசரிப்பாயாகப்பா. உன் மனசில் பதியட்டும்பா, இது கர்த்தருடைய நாள், அவருக்காக நான் செலவிடணும். நம்ம மனசில் அது இருக்கணுங்க. பொதுவாக நம்முடைய மனசில் இல்லைன்னா அது வராது. நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருடைய கை குறுகி போகலை. இஸ் த சேம், அதே தேவனாக இருக்கிறார். அவை முதலாவது மனுஷன் நம்ம என்ன உலகத்துக்கு உள்ளே செய்கிறான், 2வது நம்முடைய பழைய மனுஷனுக்கு, 3வது பிசாசு நம்மளை தூண்டுறான். இதை ரெண்டையுமே வச்சுக்கிட்டு நம்மளை தூண்டுறான். த டெவில் ட்ரைஸ் டு மேனிப்புலேட் அஸ். திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதில் தான் சண்டையே மூள ஆரம்பிச்சிடும். ஒன்றும் இல்லாததாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து பிசாசு என்ன பண்ணுறான்? தூண்டும்படியாக அவன் செய்ய பார்க்குறான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்ப்போம்.
அப்போது இயேசு கிறிஸ்துவ நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார்னு சொன்னால் அவர் சடங்காச்சார பிரமாணத்துக்கு முடிஞ்சிட்டார். அதாவது அந்த பலி செலுத்தும்படியான காரியங்கள் தேவையில்லை. ஆனால் அந்த என்ன பலியினுடைய நோக்கம் என்ன? பாவத்துக்கு பரிகாரியாகி அவர், அந்த காரியம் நமக்கு தேவை. அதே விதமாக நாட்டுக்குரிய போதனைகளே பிரமாணங்களில் பார்க்குறோம். அது நம்ம இஸ்ரவேல் மக்கள், அந்த ஜனங்கள், ஏன்னா எகிப்தில் 400 வருஷம் இருந்தவங்க, 400 years they were in Egypt. இப்போ வெளியே கொண்டு வரார். அந்த ஜனங்களுக்கு சின்ன காரியம் முதல்ல போதிக்கிற ஸ்மால் திங்ஸ். நீ மலை ஜலம் கழிச்சா கூட மண்ணை போடுங்கிறார். அந்த நாட்டில் செப்டிக் டேங்க் அந்த மாதிரி உள்ளதா இல்லை. ஈவன் இஃப் யூ டு பாத்ரூம் யூ ஜஸ்ட் கவர் இட். ஸோ எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறார் ஆண்டவர். ஆனால் ஒழுக்க பிரமாணம், moral, it has got this same bondage, அதே தான் இருக்குது. ஆனால் இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க? ஆன்டினாமியன்ஸ். நான் ஆண்டவரை பின்பற்றேன், ஜெபிக்கிறேன், அதுதான். ஆனால் சிலர் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஓய்வு நாள் அங்கே போகிறது, இங்கே போகிறது, சர்ச்சுக்கு கூட போகிறதில்ல. they don't go to the church. நான் அந்த ஊழியம் பண்ணுறேன், இந்த ஊழியம் பண்ணுறேன், ஏதோ நான் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு ஆண்டவர் சொல்கிறார் ஓய்வு நாளில் எப்படி ஆசரிக்கணுங்கிறத பற்றி சொல்லியிருக்கார். சபை கொடி வருதில் விட்டு விடாதுன்னு சொல்லியிருக்கார். நான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க விரும்புகிறபடி சில தனித்தால் ஊழியம் பண்ணுறான்னு கிளம்பிடுவாங்க. இன்றைக்கி நிறைய பென்டிகாஸ்டல் சர்ச்சஸில் லேடிஸ் அப்படி போகிறவங்க இருக்காங்க வீட்டுகளுக்கு. ஸோ மெனி லேடிஸ் கோ டு த ஹவுஸ். லேடிஸ் வீட்டுக்கு போய் தனியாக ஊழியம் செய்கிறது பிப்ளிக்கலி நாட் ரைட், சரியானது அல்ல. வேதத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறது, அது சரியானது கிடையாது. ஒரு சர்ச் இருக்குது, வெள்ளையாக உடுத்திக்கிட்டு இருப்பாங்க, தேல் வேர். அவங்க போய் வீட்டு பேசி இது பண்ணி செய்வாங்க. we don't know what they are doing, I don't know, எனக்கு தெரியாது. ஆனால் biblically it's not right, சரியில்லை. காசிப், கோல் சொல்கிறது, பலது, இது என்னென்ன நடக்குமோ நமக்கு தெரியாது. Dear people, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும். என் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டணும். God should build my life. அப்படின்னா என்னென்னா, நம்ம கேட்குற சத்தியம், இன்றைக்கி நம்ம கேட்டிருக்கிறோம், ஓய்வு நாளை பற்றி கேட்டிருக்கிறோம். அதை பற்றி நம்ம இன்னும் யோசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொல்லியிருக்கிறது, ஓய்வு நாள் 6 நாளையும் செலவிடுப்பா, 7வது நாள் பரிசுத்தம் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்படின்னா என்ன? பரிசுத்த தேவனை ஆராதிக்க நினை. ஆகவே நான் எத்தனையோ ஓய்வு நாளை நான் அசுத்தப்படுத்திட்டேன் ஆண்டவரே, டிஃபைல்டு. எத்தனையோ ஓய்வு நாளை என் சொந்த வேலைக்கு நான் செலவழிச்சிட்டேன் ஆண்டவரே. ஐ ஸ்பெண்ட் ஃபார் மை ஓன் பர்பஸ், ஃபர்கிவ் மீ, என்னை மன்னியும், எனக்கு இனி பலன் கொடும், கிவ் மீ ஸ்ட்ரென்த், ஐ வாண்ட் டு ப்ளீஸ் தி. நான் பிரியப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கி நிறைய மக்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை அழகாக கட்டுவார். காட் வில் பில்ட் அவர் ஹோம், பில்ட் அவர் லைஃப்ஸ். நிறைய பேர் காலையில் சர்ச் போயிட்டு வந்தால் போதும், மார்னிங் ஐ வில் கோ டு த சர்ச், த ஹோல் ரெஸ்ட் ஆஃப் த டே ஐ வில் ஸ்பெண்ட் அந்த டிவி பார்க்குறவங்க நிறைய பேர். அதனால் இதெல்லாம் தப்பு. ஆகவே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இப்போ நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இன்றைக்கி சத்தியத்தை கேட்டேன். என்றைக்குனாலும் சத்தியத்தை கேட்கும் பொழுது நம்ம ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது அவசியம். இல்லைன்னா அவரை அலட்சியப்படுத்துகிறோம், அவரை புறக்கணிக்கிறோம். இல்லை ஆண்டவரே, என்னால் முடியாது, ஐ கான்ட் டூ தட். வி டெஸ்பைஸ் காட், வி வாண்ட் டு ஹாவ் அவர் ஓன் வே. நம்ம வழி தான் நான் நடப்பேன். அப்போ எப்படிங்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியும்? ஹவு குட் காட் பிளெஸ் இட்? ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம், நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். இதனால் வரைக்கும் நான் ஓய்வு நாளை எப்படி செலவிட்டிருக்கிறேன்? ஏன்னா அவர் கரத்தில் நம்ம ஒப்புவிப்பதா, அர்ப்பணித்து நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை நினைத்து செயல்படும் பொழுது அது நமக்கு நல்லது. எத்தனையோ விதங்களில் நம்ம அவர் ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தி இருக்கிறோம். சொந்த காரியத்துக்காக, இந்த ஆன்டினாமியன்ஸ் இந்த ஒரே ஒரு காரியத்துக்காக, அந்த ஓய்வு நாளை தனக்கு பிரியமாக செலவிடணுங்கிறதுக்காகவே ஆண்டுடைய வார்த்தையை திரித்து
நியாயப்பிரமாணம்லாம் முடிஞ்சு போச்சு, இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றினா போதுன்னு சொல்லி இன்றைக்கு எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆவிக்குரிய அருமையான நன்மைகளை இழந்து போகிறாங்க. எவ்வளவு காரியங்களில் ஆண்டவர் கீழ்ப்படியாமல் போகிறாங்க. கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தை நினைவு கூறுகிறோம். எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. ஓய்வு நாளை நாங்கள் எத்தனையோ விதங்களில் தீட்டுப்படுத்திட்டோம். அதை கர்த்தருக்கென்று செலவிடுகிறதில் தவறிட்டோம் ஆண்டவரே. ஆனால் அந்த நாளை நாங்கள் உமக்கென்று அர்ப்பணித்து இந்த நாள் முழுதும் காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் போதும், மாலையில் சர்ச்சுக்கு போக வேண்டியதில்லை, சபையில் சத்தியத்தை கேட்க வேண்டியதில்லை, அல்லது அந்த நாளை ஆண்டவருக்கென்று செலவிட வேண்டியதில்லை என்ற மனநிலையோடு கூட வாழுகிற வாழ்க்கை முறையை எவ்வளோ நாள் எங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி இருக்கிறோம் ஆண்டவரே. மன்னியும் தகப்பனே. இந்த 3 எதிரிகள் எப்பொழுதும் எங்களை வீழ்த்த ஆயத்தமாக இருக்கிறான் ஆண்டவரே. எங்களுக்கு பலன் இல்லை, ஞானம் இல்லை, ஆனால் கிருபை தாரும், கிருபை தாரும் ஆண்டவர். நமக்கு கீழ்ப்படுகிற கிருபையை தாரும். நம்முடைய வார்த்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறேன். உட்காரும்போதும் எழுந்தும் பொழுதும் வீட்டில் நிலக்காலிலும் சரி அவனுடைய வசனம் முக்கியப்படுத்தி இருக்கட்டும், அவருடைய கட்டளைக்கு பயந்து நடக்கிற ஒரு காரியம் இருக்கட்டும் சொல்லியிருக்கிறேன். மன்னியும் ஆண்டவரே. இவைகளெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் இல்லாத பொழுது என்னை ஆசீர்வதியும் என்று நாங்கள் உம்மிடத்தில் கேட்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? நான் உமக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டேன். நான் விரும்புகிறபடி தான் நடப்பேன், நான் எண்ணுகிறபடி தான் செய்வேன். ஆனால் என் வாழ்க்கையில் கஷ்டத்தையெல்லாம் நீர் நீக்கும், என் கஷ்டத்தையெல்லாம் எடுத்து போடணும் இடத்துல நாங்கள் என்ன நியாயப்படி அதை கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய மதியனத்தை மன்னியும், எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.